வெரி ஸ்பெஷல் மூவி. வந்து நிறைய நல்ல மெமரிஸ் இந்த படம் ஷூட்டிங். ஸோ இப்போ ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாடி பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற மாதிரி படம், வேற மாதிரி மாசாஜ் 10 வருஷம் எடுக்கிறது. Very nice, very emotional also. உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? தங்கச்சியோட பாசமா இருக்கு. படம் வந்து சொல்ல முடியாது. ஆனா வேற மாதிரி இருக்கு ஒரு படம். வடச்சே 2 மாதிரி இது. பயங்கரம் இல்ல, பயங்கரம் வேற மாதிரி படம். பிஜிஎம் என்ன பிஜிஎம் வேற மாதிரி போட்டது ஏஆர் ரஹ்மான். சந்தோஷ் நாராயண் எல்லாம் தவிர புதுசா செஞ்சிருக்காரு. ஆனா வெயிட் பண்ணி தரமா செய்ய பண்ணிடுவாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஓப்பனா சொல்லலாம், தனுஷ், எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், சுதீப் கிஷன், அப்பர்ணா, அப்புறம் துஷாரா விஜயன் நிறைய பேர் நடிச்சிருந்தா கூட ஏஆர் ரஹ்மான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படத்தில் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மட்டும்தான். நிறைய கூஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்கு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரிஞ்சாதான் படம் என்னது சென்டிமெண்டா அப்படின்ட்டு. ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரையில ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அது காரணம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அவருக்காகவே படம் பார்க்கலாம். நீங்க சொல்றது பார்த்தா அப்போ டைரக்ஷன் வந்து ஒரு ஃபுல்ஃபில் இல்ல, மியூசிக் தான் சப்போர்ட் பண்ணுது. இல்ல அப்படி, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க டைரக்ஷனா, ஆக்டிங்கா, இல்ல மியூசிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து மியூசிக்கை தான் சொல்லுவேன். நான் டைரக்ஷன் வந்து தனுஷோட 50வது படம் கம்ப்ளீட்டா வந்து அவரோட ரசிகர்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரியுது உள்ள. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஜம்ப் தெரியும், ஆக்சுவலா கொஞ்சம் லேக் தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்ன இந்த சீனுக்கு அப்புறம் அந்த சீன் எப்படி போச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு இந்த சீன்ல கத்துவானுங்க, அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள திருப்பியும் கத்துவாங்க. அந்த மாதிரியான சீன்ஸா உள்ள வச்சிருக்காரு. எல்லாமே என்ஜாய் பண்ணணும், வந்து பாக்குறவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வச்சிருக்காரு ஆக்சுவலா. பட் ஆனா வந்து அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் உள்ள போகும்போது அப்படியே எங்கேஜிங்கா கொண்டு போயிடுவாங்க. நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேன், அதாவது இதை வந்து ஒரு ஸ்டோரியா நீங்க எடுத்தீங்கன்னா ஏத்துக்க முடியாது. இந்த ஸ்டோரி ஒரு ஸ்டோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடா நட்பு அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ள காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா சேர்க்கவாதம் சரியில்லைன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எங்க போய் முடியுது, எதனால இவங்க மாறினாங்கிறது சும்மா 2-3 கிளிப்ல காமிச்சிட்ட மாதிரி இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா, அதாவது ஒரு டைரக்டர் லிபர்ட்டி அப்படின்றத நிறைய யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனா ஓவரால் பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரியான சீன்ஸ் உள்ள இருக்கு. அதுதான் இப்ப நமக்கு தேவை. அதனால தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்திருக்காரு உள்ள, அவருக்காக பார்க்கலாம். கண்டிப்பா 18+ இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த ரத்தம் தெரிக்கிறதுக்காக போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி வந்து செக்ஷுவல் அபியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சீன்ல சொல்லுவாங்க இவங்க ரேப் பண்றது வாயில தான் சொல்லுவாங்களே தவிர விஷுவலா எதுவும் காட்ட மாட்டாங்க ஆக்சுவலா. ஏன்னா இவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்றாங்க. நீங்க அசுரன் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த மாதிரி தான் நிறைய ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்கு படத்துல, ஆனா பார்க்கலாம். அதே சமயத்துல அந்த அடல்ட்ஸ் காட்டலனா கூட அந்த வயலன்ஸ், அந்த பிளட் வந்து ரொம்ப நேச்சுரலா காட்டுறாங்க. ஆமா, அதாவது நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னாக்கா சும்மா வந்து பொம்மை படம் எடுக்க முடியாது. என்ன ரியலிஸ்டிக்கா காட்டணுமோ அந்த மாதிரி காட்டணும். அவன் ஹாலிவுட்ல எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. இவங்களால முடிஞ்சது இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா காட்டணும். ஸ்டண்ட்டுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து நான் வந்து அதை வரவேற்கிறேன்னு சொல்லுவேன் நான் ஆக்சுவலா. ரெண்டாவது நான் வந்து சினிமாவை பார்க்கக்கூடிய நபர், அது புது வாழ்க்கையில கொண்டு போற நபர் கிடையாது. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மானுக்காக பார்க்கலாம். 10க்கு 7.5 தருவேன். அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல தனுஷை காட்டின விதம் எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு ஸ்கிரீன் பிளே உண்மையிலே சூப்பர். எந்த இடத்துல யாரை காட்டணும், எஸ்ஜே சூர்யா சார் டென்ஷனா இருக்கும்போது அப்படி வரலட்சுமி சாப்பிடாம பாருங்க சாப்பாடு அப்படி காட்சி காட்டு ஒரு சீனை காட்டுவாரு. கேட்டே சிரிச்சாங்க. அதாவது டைலாக் இல்ல, ரியாக்ஷன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல, வெறும் சாப்பாடு சிரிச்சது இந்த ஒரு சீன்ல தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வைலன்ஸ் இருக்கிறதுனால கொடுத்துருப்பாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லணும்னா ஏன்னா வைலன்ஸையே பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க உள்ள. அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த வைலன்ஸ் எதனால ஆரம்பிச்சதுங்கிறத வந்து ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்தது. முக்கியமா ராவணன் லாஸ்ட் அந்த ஒரு இதுல காமிச்ச விதம், தனுஷரே அந்த ராவணனை காட்டின விதமா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதான் சொல்றேன், வட சென்னையை தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லலாம். அதான் சொல்றேன்னா இதுல வந்து எப்படின்னா வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன்ஸ் அப்படியே இருக்குது. நம்ம செல்வராகவன் சாரோட அந்த ரெண்டு மிக்ஸ் ஆனா நம்ம எப்படி படம் பார்ப்போம். ஆக்சுவலி ரெண்டு பேரோட ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இந்த படத்துல கிடைச்சிச்சு. ஆக்சுவலி மியூசிக்னால ரொம்ப தூக்கி சாப்பிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 2 சாங் தான் ஒரு ஃபீல். இந்த படத்துல வந்து நிறைய சாங்ஸ் இல்ல, 2 சாங்ல வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. லவ் சாங்கா இருக்கட்டும் சூப்பரா இருந்தது. லவ் சாங்ல ஒரு சரக்கு பாட்டில் அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவா பாருங்க, செம்ம ஃபீல். நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. கேர்ள்ஸுக்கு எடுத்தனே ஒரு ஆடியன்ஸா கத்துனதே இந்த இதுலதான்.
இந்த படத்துல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஏன்னா சரக்கு அடிக்கும் போது யாரும் கத்த மாட்டாங்க, ஆனா அதுவே கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு சீன்கா இருக்கட்டும் கரெக்டா காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லாஸ்டா அவர் கொலை பண்ணும்போது அந்த சீன் தான் நல்லா இருக்கும். ஆக்சுவலா அவங்க பேர் மாரியம்மா படத்துல அவங்க கொலை பண்ற அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவோம் உண்மையிலே. இது கண்டிப்பா விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட்ல வந்து தனுஷ் சார் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். உண்மையிலே 10க்கு 10 கொடுப்பேன் நான் கம்பல்சரியா. 3 வாரம் தியேட்டர் வந்து கண்டிப்பா ஃபில் பண்ண வச்சிருவாங்க. படத்துல பாத்தீங்கன்னா அரக்கைங்க 5 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த வயலன்ஸ் எல்லாம் டாமினேட் பண்றது ஓவர் பண்ண அவங்க ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டி பிரதர்ஸ் தனுஷ் செல்வராகவன் சார் பக்கா பயங்கரமான காம்போ. இந்த அளவுக்கு காம்போ வந்து இதுவரை வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி வந்து நீ ஏதோ படம் பண்ணியிருப்பாங்களா தனுஷோட படம், இதுக்கு முன்னாடி வந்த படம். ஸோ அந்த அளவுக்கு இது பயங்கரமாக காம்போ பண்ணியிருக்காங்க. 3வது நடிப்பு அரக்கன்னு எஸ் ஜே சூர்யா சார். அப்பா அவரோட போர்ஷன்லாம் சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் ரவுடி எப்படி இருப்பாங்க அதை பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. 4வது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டோம். துஷாரா விஜயன் சரியான ஸ்பேஸ் கொடுத்து ஒரு தங்கச்சி ரோல், பயங்கரமான எனர்ஜி சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. 5வது வந்து இசைக்கு ஒரு சைக்கோ ஏரமன் சார். படத்தில் ஏரமன் சார் இல்லைன்னா படம் எங்கேயோ போயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் அப்படியே படத்தை தூக்கி நிப்பாட்டினது அதுதான். அடங்கதாசுர சாங்லாம் வந்து மூவ்மெண்ட்டாக இருக்குது, மூவ்மெண்ட்டு ஒரு எனர்ஜியாக இருக்குது பயங்கரமாக. தங்கச்சியை காமிப்பாங்க, ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க, உசுரே அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்படியே பயங்கரமாக நெஞ்ச தொற்றுரும், பயங்கரமாக கனெக்ஷன் ஆகும். படம் ஓவராலாக வயலன்ஸ் இருந்தாலும் வாட்சபிள். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா தனுஷ் பண்ணிருக்க. தனுஷ் டைரக்ஷன் D50 பயங்கரமா இருக்கு. ஃபுல்லாவே நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. துஷாராவா இருக்கட்டும், அப்பர்ணாவா இருக்கட்டும், சுதீப், காளிதாஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா எஸ்ஜே சூர்யாவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அவருக்கு கொடுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. பயங்கரமா இருக்கு படம் ஃபுல்லாவே. தனுஷோட வந்து பார்த்தீங்கன்னா பழைய எல்லா படத்தையும் பார்க்கும்போது ஒரு ஹிட்டா இருக்கும். இப்போ டேரக்டரா இருக்காரு, இந்த படம் எப்படி ஸ்பெஷலா இருக்கும்? அவர் வந்து அவர் இப்போ ஒரு ஆக்டரா தெரியுற மெச்சூரான டேரக்டரா தெரியுது. ஏன்னா டேரக்டர்ஸ் ரொம்ப தமிழ்ல இப்போ ரொம்ப லேக் ஆயிட்டு இருக்கு. அவர் ஒரு பெரிய நேம், நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு நார்மல் ஸ்டோரி லைன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி லைன் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் எங்கேஜிங்கா பண்ணியிருக்காரு. இல்ல ப்ரோ, அது இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட் ஃபாதர் மாதிரி ப்ரோ. அது சாலில் இருக்கதான் செய்யும். பட் அந்த படமும் இதுவும் டோட்டலாவே வேற தான் ப்ரோ. ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் தான். அது காட் ஃபாதர் மூவி மாதிரி லோக்கல் படம்னாவே ஒரு மாதிரி கேங்ஸ்டர் படம்னாவே வட சென்னை அந்த மாதிரி படம் தான் வரும், புதுப்பேட்டை தான் வரும். ஸோ அந்த படம் சாயில தான் இருக்கும். எந்த படம் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. அவர் தான் ப்ரோ படத்தோட சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி ஃபுல்லாவே பயங்கரமா கொண்டு போயிருக்காரு. அவர் ரோல் வந்து இர்ரிப்ளேசபிள், யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. அவரை தவிர்த்து யாருமே பண்ணியிருக்க முடியாது. செம்மையா பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யாவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் ப்ரோ இன்னும். ஆனால் அவர் கொடுத்த ஸ்பேஸ் நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா பொட்டன்ஷியல் நிறையவே இருக்கு. அவர்கிட்ட இருந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் எல்லா ரோல்ஸும் இருக்கிறதால கரெக்டாக ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து அடக்கியிருக்காங்க. மற்றபடி ஓகே தான் ப்ரோ. இவ்வளவு ஸ்டார் காஸ்டிங் இருக்கும்போது இந்த படத்துல வந்து ஹீரோ தனுஷ் கம்மியா காட்டுறோம், கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் நார்மலாக தனுஷ் எப்படி இப்போ ஒரு குத்துப்பாட்டு, ஒரு என்ட்ரி, ஒரு டைலாக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாந்தமான பர்சன் மாதிரி தான் போயிட்டு இருப்பார். அவரை விட்டு நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சுதீப்பா இருக்கும், காளிதாஸ், அவங்க நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. துஷாராவா இருக்கட்டும், அப்பர்ணா, எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ப்ரோ. எல்லாருக்குமே நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ். அது வந்து மிஸ் தெரியுது. ஆனா அவருக்கு ஒரு மாஸ் இருக்குதான் செய்யுது. அவர் இருந்தாலே ஸ்கிரீன்ல மாஸ் தான். ஆனா பழைய தனுஷ் நம்ம அவர் மத்தவங்க டேரக்டர் நடிச்ச படத்துல இந்த தனுஷை பார்க்கல. மியூசிக் சூப்பரா இருக்கும். பட் இந்த படத்துல இது எவ்வளவு உங்களுக்கு சிக்காகும்? ரொம்ப தாக்கத்தை எப்பயுமே தனுஷ் தான் டிஎன்ஏ தான் போவார் அவர். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஏ ரஹ்மான் போயிருக்கா, சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூலே பாட்டு எதுவுமே சரியில்லை, ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பிஜிஎம் செட் ஆகாத மாதிரி. ஏ ரஹ்மான் வந்தோடனே படம் பயங்கரமா இருக்கு, மேட்ச் ஆகிட்டு பயங்கரமா இருக்கு ஃபுல்லாவே. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம் ப்ரோ? நான் 10க்கு 8.5 அந்த மாதிரி கொடுப்பேன் ப்ரோ. ஓகே, சோ 8.5 கொடுக்குறீங்கன்னா இந்த அளவுக்கு வர்த் படம் அப்படினு சொல்றீங்களா? வர்த் தான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஆனா ஏ சர்டிபிகேட் இல்லாம யூஏ கொடுத்திருந்தா பசங்களும் வந்துட்டு எல்லாரும் பார்த்திருக்காங்க. வயலன்ஸ் தான் மெயின். மத்தபடி அதுல ஒரு ரேப் சீன் சொல்லுவாங்க, நான் வாயில தான் பேசுவாங்க. அது மாதிரி காமிச்சா இன்னும் தாக்கத்தை வந்திருக்கும். ஆனா யூஏ கொடுத்துருக்கலாம், எல்லாமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிருக்கலாம். நல்ல ஒரு படம், அருமையான படம். கண்டிப்பா தேட்டர்ல நல்லா பாருங்க. இன்னொரு வந்துட்டு பேசிக்கா சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்டு படம். தனுஷ்காண்டி பார்க்கலாம். அண்ட் எஸ் சூர்யா வேற மாதிரி பண்ணிட்டாப்ல. அந்த போஹி 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 அந்த லாஸ்ட் சாங் எல்லாமே அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம் பாக்குறதுக்கு. அண்ட் பிளஸ் தான் ப்ரோ, எல்லாமே பிளஸ் தான். அண்ட் இது சினிமாட்டிக் நியூஸ் சொல்ற மாதிரி சினிமாட்டிக்கா பார்க்கும்போது எல்லாமே அருமையா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் மோரோவர் வந்துட்டு எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டுமே எனக்கு தெரியல. அண்ட் தனுஷாவட்டும் சரி, எஸ் சூர்யாவும் சரி, சுஷாராவும் சரி, காளியாட்டும் சரி, எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கணும் அந்த
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். அது ரொம்ப எனக்கு எதிர்பார்க்க விஷயம். ஆக்சுவலி ரொம்ப 3 பேர் வந்து அந்த வில்லனை சாவடிக்கிறது நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அண்ட் முக்கியமா அந்த சார் எனக்கு இன்னும் பத்தல, சார் எனக்கு இன்னும் பத்தல, இன்னும் நிறைய கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ் சூர்யாவுக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ் அவ்வளவுதான். படத்தை பத்தி என்ன சொல்றது, அதை பத்தி என்ன பொறுத்தவரை ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். அப்புறம் ஒரு ஆணி ஒன்று ஆணினா சின்ன ஆணி கிடையாது, இவ்வளோ பெரிய ஆணி. இவ்வளோ பெரிய ஆணி எடுத்து குத்தினே இருக்கும். நெஞ்சில குத்துங்க, நெத்தியில குத்துங்க, வயிற்றுல குத்துங்க, குத்தினே இருக்கும். இதுதான் ஸ்டண்ட்டு இந்த படத்துல. அதான் நிறைய சீன் அது மட்டும் தான் வரும். எஸ் சூர்யாவும் ஆணி வச்சா குத்தாரு, தனுஷும் ஆணி வச்சா குத்தாரு. அதுதான் இந்த படத்துல மெயினான சீனு. அது மட்டும் தான். அதுக்காக நீங்க ஏன் சர்டிஃபிகேட் குத்தினா அது ரொம்பலாம் இல்ல, எல்லா படத்துலயும் காட்டுறது தான். அது ஓகே தான் சொல்லுவேன். யூடியூப்ல குத்துடலாம், பார்க்கலாம். என் சுத்தி எல்லாம் ஃபேமிலி தான் உட்காந்துதானுங்க, எல்லாம் என்ஜாய் தான் பண்ணாங்க. ரொம்ப வயலன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன் சர்டிஃபிகேட் ரத்தத்தை நான் தான் ஊத்துறேன், ரத்தம் அதிகமா காட்டுறாங்கன்ட்டு தான். அதை நீங்க ஏத்துனீங்கன்னா அதை வந்து ஃபேமிலியோட கண்டிப்பா தாராளமா பார்க்கலாம். படத்துக்கு நீங்க ரேட்டிங் எப்படி? நான் 10 ஒரு 7, 8 கொடுப்பேன். நல்லா இருக்கு. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் சேம், மற்றபடி எல்லாமே அக்செப்டபிள் தான். கண்டிப்பா கொடுக்கலாம். அந்த மைனஸ் அதான் சொல்றேன், ஸ்டோரி தான் பழைய ஸ்டோரி தான். கொஞ்சம் பழைய ஸ்டோரி தான். துரோகம் பண்றது, சொந்த ரத்தம் துரோகம் பண்றதுலாம் கொஞ்சம் பழைய ஸ்டோரி தான். அதுதான் பட் உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே போதே தெரியாது. 2 hour சருன்னு போயிடும். நீங்க தாராளமா பார்த்துட்டு வந்து நேரலாம். அந்த மாதிரி இருக்கும். போர்லாம் அடிக்காது, அது லாகெல்லாம் இருக்காது. உங்களுக்கு அதுவே போதும்ல, போய் காசுக்கு ஒர்த்தா இருக்கும். நீங்க ஏற மாட்டலாம் வராதீங்க, எல்லாமே போட்டு பிச்சு எடுத்துக்கிறாரு. எல்லா சீன் பை சீன் பிஜிஎம் சாங் எல்லாமே போட்டு பிச்சு எடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு. லிஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் லிஜெண்ட். அவர் குவியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க.